சென்னை செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை. காஞ்சிபுரத்தில் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிப்பு. கனமழையையொட்டி கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட நிர்வாகம். புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கையையொட்டி இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. காரைக்கால் மாவட்டத்திலும் 2 நாட்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையாது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு 330 கிலோமீட்டர், சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் அறிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் இன்று அதிகனமழை பெய்யும். சென்னை நுங்கம்பாக்கம், கிண்டி, KK நகர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு முதல் விட்டு விட்டு மழை. அம்பத்தூர், கொளத்தூர், வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை. சென்னையில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் நெற்பயிர்கள். நாகையில் வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் வடியாததால் தவிக்கும் விவசாயிகள். மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். படகுகள் கவிழ்ந்ததால் நடுக்கடலில் தொழிற்சாலை இறங்குதளத்தில் சிக்கி தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் மீட்பு. ஹெலிகாப்டர் உதவியுடன் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்பப் பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வுக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என அமைச்சர் நேரு குற்றச்சாட்டு. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் கடைகளை சூறையாடிய ஒற்றை யானை. தற்காலிக வனத்துறை அலுவலகம் அமைக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம். ஏழுமலையான் கோயிலில் CBI அதிகாரிகள் ஆய்வு. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம் தொடர்பாக CBI அதிகாரிகள் அடங்கிய குழு ஏழுமலையான் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டது. டெல்லியில் அமித்ஷாவுடன் தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் சந்திப்பு. மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சரை அறிவிப்பதில் நீடிக்கும் இழுபறி. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஹேமந்த் சோரன் தொடர் மழையை அடுத்து இன்று 2 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் 2 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது.
சென்னையில் நேற்றிரவு முதல் மழை நீடிக்கும் நிலையில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் பள்ளிகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையை அடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே நேரம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நடைபெறவிருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்றிரவு 11 மணி முதல் அதிகாலை வரை விட்டு கனமழை பெய்தது. குறிப்பாக சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை, கிண்டி, ஆலந்தூர், தரமணியில் காற்றுடன் மழை பெய்தது. அதேபோல் வடபழனி, ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம், வளசரவாக்கம், ராமாபுரம், கொளத்தூர், அண்ணாநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான சேலையூர், தாம்பரம், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு கனமழை பெய்தது. அதிகாலை முதல் மேகமூட்டத்துடன் குளிர்காற்று வீசுவதால் சென்னை மக்கள் இதமான சூழலை அனுபவித்து வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் என்ற புயலாக இன்று காலைக்குள் மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்நிலையில் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி முந்தைய 6 மணி நேரங்களில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கில் 200 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 330 கிலோமீட்டரும் கிழக்கு தென்கிழக்கிலும், சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகள், காரைக்கால், மகாபலிபுரம் இடையே நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் போது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வெள்ளிக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சனிக்கிழமையன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வட தமிழக கடலோரம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் பயிர்கள் மற்றும் உப்பளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்டா மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், தொடுவாய், கூழையார், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக சுமார் 1000 சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக திருமுல்லைவாசல் முதல் பழையாறு வரை சுமார் 10 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது.
கடலோர பகுதிகளுக்கு இயற்கை அரணாக உள்ள சவுக்கு மரங்களை பாதுகாக்க கருங்கல் தடுப்புகளை அமைக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்ப்பது கடலோ தீவுகளோ அல்ல, மழைநீரில் மூழ்கிய விளைநிலங்களே இவை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல சின்னகொத்தூர், பெரியகொத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, மணஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சம்பா நெல் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வடிகாலம் சரியானபடி தூர்வாரது கிடையாதுங்க. எங்களுக்கு முக்கியமான வடிகாலம் நாங்களாக விவசாயிகளாக பார்த்து தூர்வாரிக்கிறது. அதுவும் பொருளாதாரமும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். மன்னார்குடி அருகே 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம்போல் தேங்கிய மழை நீரால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நாகையில் பெய்த கனமழையால் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மழைநீரில் தத்தளிக்கும் காட்சிகளே இவை. வேதாரண்யத்தை அடுத்த கோடிக்கரை, அகஸ்தியன் பள்ளி, கடினல் வயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் உப்பளங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழையில் கரைந்து விடாமல் இருக்க உப்பு குவியல்களை பனை மட்டைகள் மற்றும் தார்பாய் கொண்டு மூடி தொழிலாளர்கள் பாதுகாத்து வருகின்றனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உப்பளங்கள் இருந்ததற்கான சுவடுகளே தெரியாமல் போன நிலையில் 15,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் நாகை மாவட்டத்தில் சுமார் 5,400 ஹெக்டேர் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இங்க குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றத்தில் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 5,400 ஹெக்டேர்ஸ் தண்ணி போயிருக்குது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உக்கடை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பன்னீர்செல்வம் மாநிலம் முழுவதும் மழையால் சுமார் 32,000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது பயிரினுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 33% அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2,500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மொத்தம் 31,853 ஏக்கர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண்மை, தோட்டக்கலை துறைகளைச் சேர்ந்த 5,908 பணியாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தேவையான ரசாயன உரங்கள் தனியார் கடைகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவதாகவும் 33% மேல் உள்ள பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.